We the Phoenix. நம்ம சுதந்திர போராட்ட வரலாறுல எத்தனையோ தலைவர்களோட தியாகங்களை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதே வரலாறுல மறைக்கப்பட்ட சில வீரமங்கைகளோட கதைகள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க, தமிழகத்தோட 4 முக்கியமான ஆனா அதிகம் பேசப்படாத வீரமங்கைகளை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுதந்திர போராட்ட வீராங்கனைகளுக்கு சில பட்டப்பெயர்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இதுங்க வெறும் பெயர்கள் இல்ல. ஒவ்வொரு பட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தியாகத்தோட கதை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல அஞ்சலை அம்மாள். யோசிச்சு பாருங்க, கர்ப்பமா இருந்த நிலையில கூட நாட்டுக்காக போராடி சிறைக்கு போனாங்க. அவங்களோட இந்த துணிச்சல பார்த்து மகாத்மா காந்தியே இவங்கள தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு ரொம்ப பெருமையா அழைச்சாரு. அடுத்ததா அம்புஜத்தம்மாள். தன்னோட நகை சொத்துன்னு எல்லாத்தையும் நாட்டுக்காக தியாகம் செஞ்சதோட மட்டுமல்லாம காந்தியோட கொள்கைகளை தன் வாழ்க்கை முழுசும் தீவிரமா கடைபிடிச்சாங்க. இதனாலதான் காந்தி அவங்கள ஒரு சொந்த மகள் மாதிரி பாவித்து என் தத்து புதல்வி அப்படின்னு ரொம்ப பாசமா குறிப்பிட்டார். இப்போ வேலு நாச்சியார் கணவரை போர்ல இழந்த பிறகும் துவண்டு போகாம ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு பெண்கள் படையை உருவாக்கி சிவகங்கைய மீட்டெடுத்த முதல் இந்திய ராணி இவங்கதான். இவங்களோட இந்த வீரத்தை தான் வரலாறு வீரமங்கைன்னு இன்னைக்கும் கொண்டாடுது. கடைசியா மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி முறைய ஒழிக்கிறதுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு பெண்களோட உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுத்தவங்க. இவங்களோட இந்த புரட்சிகரமான சமூக சீர்திருத்த பணிகளை பாராட்டிதான் அறிஞர் அண்ணா இவங்கள தமிழகத்தின் அன்னி பெசன்ட்னு குறிப்பிட்டார். தென்னாட்டின் ஜான்சி ராணி, காந்தியின் தத்து புதல்வி, வீரமங்கை, தமிழகத்தின் அன்னி பெசன்ட். பாத்தீங்களா, இந்த பெயர்கள்லாம் வெறும் பட்டங்கள் கிடையாது. இது ஒவ்வொரு பெண்ணோட தைரியம், தியாகம், அப்புறம் புரட்சியோட அடையாளம். இவங்க தான் நம்ம வரலாற்றோட பெருமை மிகு சின்னங்கள். இந்த வீரமங்கைகளோட கதைகள் இதோடு முடியல. சொல்லப்போனா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்கள யாருடைய கதைய நீங்க முதல்ல முழுசா தேடி படிக்க போறீங்க? வாங்க, நம்ம வரலாற்ற நாமளே தேடி தெரிஞ்சுக்கலாம். Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.